ஹைவே இன்ஜினியரிங்ல சிக்னலிங் தான் பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா வந்து டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல் 2லயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிக்னலிங்னா என்ன அப்டின்னா, ட்ரெயின ட்ராக்ல எஃபிசியன்ட்டா இயக்குறதுக்கும், அதோட சேஃப்டிக்காண்டி முக்கியமா வந்து குடுத்துருக்காங்க. இந்த சிக்னல வந்து அதோட கேரக்டர 4 வகையா பிரிக்கலாம். அதோட ஆப்பரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னும், ஃபங்ஷனாவும், லொகேஷனாவும், லாஸ்ட்டா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆப்பரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ல மொத்தம் உங்களுக்கு 3 பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, டி2 நெட்லிங்க் சிக்னல்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இந்த சிக்னல்ஸ் என்ன குடுத்துருப்பாங்க அப்டின்னா, ஒரு ரயில்லயே அட்டாச்டா இருக்கும். அந்த ரயில்லயே வந்து அவங்க அட்டாச்டா குடுத்துருப்பாங்க. ஏதாச்சு முக்கியமா வந்து பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுது அப்டின்னா, அதுக்கு கிராஸ் ஓவர் பண்ணி போகும்பொழுது அது வந்து சவுண்ட் எழுப்பும். அந்த லோகோ பைலட்டுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து படுத்தும் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து இதுல வந்து ஹேண்ட் சிக்னல் இருக்கு. ஹேண்ட் சிக்னல் பொறுத்தவர நமக்கு டே டைம், நைட் டைம்னு 2 கேட்டகரியா வந்து அத பார்க்குற மாரி இருக்கும். அதே ஹேண்ட் சிக்னல்ல மொத்தம் 5 வகையான விஷயங்கள் இருக்கு. அதாவது அதுல ஃபர்ஸ்ட் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஸ்டாப்ங்கிறது எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க டே டைம்ல அப்டின்னா, ஒரு ஒரு ரெட் கலர் பிளாக் வந்து ஒரு சிவப்பு கொடி வந்து வச்சிருப்பாங்க. ஒரு அடுத்து வந்து 2 கையும் தலைக்கு மேல வந்து உயர்த்துற மாரி இருக்கும். இது வந்து டே டைம்ல. அதே நைட் டைம்ல வந்து ரெட் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க பாடியிலேயே வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து கட்டியிருப்பாங்க. இது எத மென்ஷன் பண்ணும் அப்டின்னா, நம்மளோட ட்ரெயின வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்டிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதுக்கடுத்து ட்ரெயின வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்டிங்கிறதுக்கான இது என்னன்னா, கிரீன் கலர் பிளாக் வந்து வச்சிருப்பாங்க. கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அசைக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து என்னன்னா, நம்மளுடைய கைய வந்து கரெக்ட்டா ஒரு கைய ஒத்தி 90 டிகிரி ஆங்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? 90 டிகிரில இருந்து பெர்பெண்டிகுலரா இருந்தா கைய வந்து திருப்பி வச்சிருப்பாங்க மேல் நோக்கி. அதே வந்து டே டைம்ல. நைட் டைம்ல எப்படி இருக்கும் அப்டின்னா, கிரீன் கலர் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா, ட்ரெயின வந்து ப்ரொசீட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிக்கும். அதே வந்து அ ப்ரொசீட் ஹேஸ்வலி அப்டின்னா என்ன அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப கவனமா ட்ரெயின இயக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நம்மளோட கிரீன் பிளாக் அதாவது நம்மளுடைய அந்த பச்சை கொடிய வந்து என்ன செய்வாங்கன்னா, வெர்டிகலா மேலே கீழயும் டவுன் பண்ணுவாங்க. ஓகே. மேலே கீழயும் வந்து கொடி வந்து அசைப்பாங்க. ஆ அதே வந்து நம்மளுடைய கைய வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கைய வந்து ஃபுல்லா வந்து வீவிங் பண்ற மாரி இருக்கும். மேலே கீழயும் அசைக்கிற மாரி இருக்கும். இது வந்து டே டைம். நைட் டைம்ல என்னன்னா, அதே கிரீன் கலர் லைட்ட வந்து வெர்டிகலா மேலே கீழயும் அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மூவ் அவே ஃப்ரம் த பெர்சன் சிக்னலிங். அதாவது என்னன்னா, அந்த சிக்னல் காட்டுறவங்கள நோக்கி வருது, இல்ல அத விட்டு வெளில போகுது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போறோம். அத நோக்கி வர்றது வந்து மூவ் அவே ஃப்ரம் த பெர்சன் சிக்னலையும், அத நோக்கி வெளில போறதுக்கு மூவ் டுவர்ட்ஸ் த பெர்சன் சிக்னலிங் அப்படின்னு பார்க்கணும். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து அவர விட்டு வெளில ட்ரெயின் மூவ் ஆகுது அப்டின்னா, அவர் வந்து அந்த கிரீன் பிளாக்க வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, ஆ ஸ்லோவா வந்து அசைக்கிற மாரி இருக்கும். அ மே மே மேலேருந்து கீழ வந்து அசைக்கிற மாரி இருக்கும். ஸ்லோவா அசைக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஆர்ம் வந்து ஸ்லோவா மேலே கீழ மூவ் பண்ற மாரி இருக்கும். இது டே டைம்ல. நைட் டைம்ல அதே கிரீன் கலர் லைட்ட ஸ்லோவா மேலே கீழயும் அசைக்கிற மாரி இருக்கும். அப் அண்ட் டவுன்ல அசைக்கிற மாரி இருக்கும். இது என்னன்னா மூவ் அவே ஃப்ரம் த பெர்சன் சிக்னலிங். அதே டுவர்ட்ஸ் த பெர்சன் சிக்னலிங் அப்டின்னா என்னன்னா, அதே கிரீன் பிளாக் வந்து என்ன செய்வாருன்னா, ரெ ரெண் ஒரு அது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து அவருக்கு அந்த பிளாக் வந்து அசைக்கிற மாரி இருக்கும். அதே மாரி கைய வந்து லெஃப்ட் டூ ரைட் வந்து அசைக்கிற மாரி இருக்கும். அதே வந்து நைட் டயத்துல கிரீன் கலர் அந்த கிரீன் லைட்ட வந்து மூவ் பண்ணுவாங்க. சைடு டூ சைடு, லெஃப்ட் டூ ரைட்ன்னு மூவ் பண்ணுவாங்க. இது என்னன்னா, டுவர்ட்ஸ் பெர்சன் சிக்னலிங் குறிக்குது. அதுக்கடுத்து பிக்ஸ்டு சிக்னல். பிக்ஸ்டு சிக்னல பொறுத்தவரை செமாஃபோர் ஆர் ஸ்டாப் சிக்னல்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வார்னர் சிக்னல்னு பார்ப்பாங்க. செமாஃபோர் ஆர் ஸ்டாப் சிக்னல்ல வந்து படம் குடுத்துருக்குன்னா அதே மாரி தான் இருக்கும். அதாவது டே டைம்ல அந்த அந்த ஃப்ரேம் வந்து இருக்கும். இந்த இது குடுத்துருப்பாங்க. அதே நைட் டைம்ல பக்கத்துல லைட் வந்து குடுத்துருப்பாங்க. இது மொத்தம் வந்து ஸ்டாப்ப வந்து இண்டிகேட் பண்ற மாரி ஃபர்ஸ்ட் படணும். இதான் நார்மல் பொசிஷன்னு சொல்லுவாங்க. நார்மல் பொசிஷன்ல என்ன இருக்குன்னா, அந்த இதுல வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மேல இருக்க அந்த ரெட் கலர் குடுத்துருக்கேன். ரெட் கலர் வித் ஒயிட் பேண்ட் நடுவுல இருக்கும். 2 ரெட் போர்ஷனுக்கு நடுவுல பிட்வீன்ல ஒயிட் பேண்ட் இருக்கும். அதான் சேமப்போற ஹேம்ன்னு சொல்லுவாங்க. இதான் ஸ்டாப் வந்து மென்ஷன் பண்ணும். கீழ வந்து வார்னர் ஹேம் குடுத்துருப்பாங்க. அதான் மஞ்ச கலர்ல குடுத்துருக்கேன். இதோட எண்ட்ல வந்து வி நாட்ச் குடுத்துருப்பாங்க. இந்த சிவப்பு கலர்ல குடுத்திருக்கக்கூடிய இந்த சேமப்போர் ஆர்ம்ங்கிறது நம்மளோட குரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து 7.5 மீட்டர் இருக்கும். அததான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். 7.5 மீட்டர் இருக்கும். அதே வந்து வார்னர் ஆர்ம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலேருந்து பார்க்கும்போது 1.8 டூ 2.1 மீட்டர் இருக்கும். 1.8 மீட்டர் டூ 2.1 மீட்டர் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2மே ஹாரிசான்டலா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணணும். அது நார்மல் பொசிஷன குறிக்கும். இல்ல மேல வந்து இன்க்ளைன்டா வளைஞ்சிருக்கு. இந்த வார்னர் சிக்னல் வந்து ஹாரிசான்டலா இருக்கு அப்படின்னா, இது எத குறிக்கும்னா, புரோசீட் வித் கேஷுவலி. அதாவது நீங்க பாதுகாப்பா ட்ரெயின இயக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அந்த செமாஃபோர் சிக்னல் எவ்வளவு இருக்குன்னா, 45 டிகிரி டூ 60 டிகிரி இருக்கும். அதே சேம் டைம் 2மே கீழ் நோக்கி இன்க்ளைன்டா வளைஞ்சிருக்கு. நம்மளுடைய செமாஃபோர் ஆர் ஸ்டாப் சிக்னலும் வார்னர் சிக்னலும் 2மே இன்க்ளைன்டா கீழ வளைஞ்சிருக்கு. அந்த 45 டூ 60 டிகிரி தான் வளைஞ்சிருக்கும். அது என்னன்னா, நீங்க ட்ரெயின வந்து புரோசீட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிப்பிடும்.
அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்டின்னா, ஏதாச்சும் ட்ராக்ல மெயின்டனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்டின்னா, முன்கூட்டியே எச்சரிக்கை செலுத்துறதுக்காண்டி இந்த மாரி சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அதேதான் சிவப்பு ஒரு சிக்னல், வார்ன் சிக்னல் நான் என்ன குடுத்தனோ அதான் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் ஃபங்ஷன் கேரக்டர். மேல குடுத்த அந்த செமாஃபோர் சிக்னல், வார்ன் சிக்னல்ல என்ன சொன்னோமோ, அது அதே அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அதனால தான் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். இப்ப இதுல அடிஷனலா பார்க்க வேண்டியது சண்டிங் சிக்னல்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுலனா யார்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒயிட் ஒரு டிஸ்க் குடுத்திருப்பாங்க சர்க்குலரா. அதுல பேக்கிரவுண்ட்ல ஒயிட் கலர் இருக்கும். ஒரு ரெட் பேண்ட் குடுத்திருப்பாங்க. இந்த ரெட் பேண்ட் வந்து நமக்கு ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாப் வந்து மென்ஷன் பண்ணும். அதே இன்க்ளைன்டா இருக்கு அப்படின்னா, நீங்க ட்ரெயின வந்து புரோசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது, அது லொகேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய சிக்னல் அமைஞ்சிருக்கக்கூடிய கேரக்டர பொறுத்து வகைப்படுத்துறோம் அப்படின்னா, ரிசப்ஷன் சிக்னல், அ டிபார்ச்சர் சிக்னல் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். நான் படம் குடுத்துருப்பேன் பாருங்க. ஸ்டேஷன் இருக்கு. இப்ப ட்ரெயின் இங்கேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அது வரும்பொழுது ஃபர்ஸ்ட்டு அது பார்க்குற சிக்னல் அவுட்டர் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதான் ட்ரெயின் வந்து வரவேற்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட ஸ்டேஷனோட டோர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஹோம் சிக்னல். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ட்ரெயின் உள்ளுக்குள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும்பொழுது ஃபர்ஸ்ட்டு பார்க்குற சிக்னல் அவுட்டர் சிக்னல். அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல பொறுத்திருக்கக்கூடிய சிக்னல் ஹோம் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதே ட்ரெயின் வந்து ஸ்டேஷன விட்டு வெளில போகுது. டிஸ்பேட்ச் ஆஃப் ட்ரெயின். அதுக்கு வந்து என்னதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குற சிக்னல் வந்து ஸ்டார்டர் சிக்னலும், அதுக்கடுத்து அவங்க பார்க்கக்கூடிய சிக்னல் வந்து அட்வான்ஸ்டு சிக்னல்னு இருக்கும். இது வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது என்னன்னா, ரிசப்ஷன் அண்ட் டிபார்ச்சர்ன்னு 2 கேட்டகரியா பிரிச்சு, அது ஒவ்வொன்லயும் 2, 2ன்னு மொத்தம் 4 சிக்னல் டைப் குடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அதே தான் இங்க குடுத்துருப்போம். ரிசப்ஷன், அதுக்கடுத்து அந்த டிபார்ச்சர் சிக்னல்ல என்னென்ன இருக்குன்னு குடுத்துருப்பேன் சொன்னத. அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அப்டின்னா, ரிப்பீட்டட் சிக்னல் அது கோஆக்டிங் சிக்னல். அதாவது ஒரு பிரிட்ஜ் ஓவர்ல வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. இல்ல அதுலருந்து கீழ இறங்க போது. இல்லாட்டி ஒரு ஆப்ஸ்டக்கிள் வருது அப்டின்னா, அந்த லோகோ பைலட்டுக்கு விசிபிளா இல்ல அப்டின்னா, அவருக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம நெறைய இடத்துல வந்து சிக்னல் ரிப்பீட் பண்ணியிருப்போம். அதான் ரிப்பீட்டட் சிக்னல் சொல்லுவாங்க. அந்த ரிப்பீட்டட் சிக்னல் வந்து அதே போஸ்ட்லயே மேல சிக்னல் இருக்கும். அதே போஸ்ட்லயே கீழயே வந்து அடிஷனலா ஒரு சிக்னல் வந்து குடுத்திருப்பாங்க. அது கோஆக்டிங் சிக்னல்னு சொல்லுவாங்க. எப்ப லோக்கோ பைலட்டுக்கு சிக்னல் கரெக்ட்டா தெரியலையோ, அவருக்கு கண்ணுல படுற மாரி அங்கங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறது ரிப்பீட்டட் சிக்னல். அதே சேம் போஸ்ட்ல கீழ குடுத்திருக்கிறது கோஆக்டிங் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடியது என்னன்னா, ரூட்டிங் சிக்னல் குடுத்திருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ஹோம் சிக்னல் சொன்னோம் தெரியுமா? அந்த ஹோம் சிக்னல் பக்கத்திலேயே மெயின் ட்ராக்லேருந்து நெறைய ரூட் வந்து பிரியும் ஸ்டேஷன்ல. அப்ப அந்த மாரி இடத்துல நெறைய சிக்னல் வந்து புரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, ரூட்டிங் சிக்னல்னு சொல்றாங்க. காலிங் ஆன் சிக்னல். இதுதான் என்னன்னா, உள்ளுக்குள்ள வந்து எந்த இது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேனே, ஆ சீமாஃபோர் சிக்னல்னு சொன்னாங்க தெரியுமா? அதுதான் இந்த காலிங் ஆன் சிக்னல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ட்ராக்ல வந்து முன்னாடி ட்ரெயின் போனது வந்து போயிருச்சு. இல்ல வந்து அந்த கிராசிங்ல வந்து கிராஸ் பண்ணி போயிருச்சு. இல்ல இன்னும் கிராஸ் பண்ணல வந்துகிட்டு இருக்கு அப்டின்னா, முன்கூட்டியே ஒரு ட்ரெயின ஸ்டாப் பண்ணி நிறுத்துறதுக்காண்டி யூஸ் பண்றது. அங்கேயே சொன்ன மாரி இல்ல ட்ராக்ல ஏதாச்சும் மெயின்டனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு. இல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த ட்ராக் வழியா ட்ரெயின் போக முடியல. அப்டின்னா, பின்னாடி வரக்கூடிய ட்ரெயின்களுக்கு ஒரு எச்சரிக்கைப்படுத்துறதுக்காண்டி இந்த காலிங் ஆன் சிக்னல் இருக்கு. அதே மாரி தான். இங்க சேமாஃபோர் சிக்னல்ல என்ன சொன்னோம்னா, அதே மாரி தான் நம்மளோட கிரவுண்ட்ல இருந்து 7.5 மீட்டர்ல இருக்கும். 2 ரெட் கலர் பேண்டுக்கு நடுவுல ஒரு ஒயிட் பேண்ட் இருக்கும். இது அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கடுத்து வந்து சிக்னல்ல வந்து மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க. இருக்கக்கூடிய எல்லா சிக்னல் டைப்பும் குடுத்துட்டேன். இதுலேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டிப்ளோமால புதுசா வந்து இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க ரயில்வே இன்ஜினியரிங். ஆல்ரெடி டிகிரி லெவல்லயும் ரயில்வே இன்ஜினியரிங் இருக்கும். இதுல பார்த்துக்கங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். தேங்க் யூ.